सभी को Praise the Lord, தம்பி. Praise the Lord. ஸ்டார்ட் பண்ணலாம் uncle. இயேசு கிறிஸ்து நாமத்திலே வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். यीशु मसीह के पवित्र नाम से मैं आप सभी लोगों को स्वागत करते हुए अभिनंदन करता हूँ. இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆத்மீக ஆகாரம் 119 சங்கீதம் 49 முதல் 56 வசனம். आज परमेश्वर ने दिए हुए हमारे लिए वचन संहिता 119वां अध्याय का 39वां पद से लेकर 56वां पद तक हम पढ़ेंगे. இந்த 119 சங்கீத வேதத்திலேயே ஒரு பெரிய அதிகாரம். ये पवित्र शास्त्र में 119वां अध्याय जो है सबसे बड़ा अध्याय है. படிக்கணும்னு எல்லாருமே கொஞ்சம் யோசிப்போம். अगर इसको पढ़ना है तो सब लोग सोचते हैं बैठकर. 176 வசனங்கள் இருக்குது. 176. इसमें 176 वचन हम देख सकते हैं. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா 2-3 வசனங்களை தவிர எல்லா வசனங்களிலும் ஒண்ணு வேதம், நியாயப்பிரமாணம், சாட்சி, நம்பிக்கை பைபிளை பற்றி எழுதியிருக்கோம். எல்லா வசனங்களும் பைபிளை பற்றி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. तो अगर आप देखिएगा यहाँ पर अगर एक या दो पद को छोड़कर बाकी सब जो है परमेश्वर का वचन न्याय के बारे में और गवाही के बारे में ऐसे एक एक वचन भी इन्हीं के बारे में जिक्र किया रहता है. அதனால இந்த நம்ம கையில வச்சிருக்கிற பைபிள் எவ்வளவு மேன்மை உள்ளதுன்னு நீங்க அறிஞ்சுக்கணும்னா, அல்லது பைபிள் எவ்வளவு எல்லாருக்கும் தேவைன்னு அறிஞ்சுக்கணும்னா நீங்க எல்லாரும் இந்த அதிகாரத்தை படிக்கணும். तो अगर आप लोग इस जो पवित्र शास्त्र वो कितना महत्व है और कितना भला है अगर आप जानना चाहते हैं, इसको ज्यादा से ज्यादा आपको क्या करना पड़ेगा? पढ़ना पड़ेगा, ध्यान करना पड़ेगा. இன்னைக்கு நிறைய பேரு பைபிளை செல்போன்ல வச்சு படிக்கிறாங்க. तो आज बहुत सारे लोग जो है बाइबल को मोबाइल में पढ़ते हैं. ஏன்னா பாட்டும் அதெல்லாம் வச்சிருக்காங்க. பாட்டு புத்தகம் கிடையாது, பாட்டும் அதெல்லாம் படிக்கிறாங்க. क्योंकि आजकल किताब गाना किताब भी है नहीं है, उसी मोबाइल में ही गाना किताब भी देखते हैं. தப்பு இல்ல, वो गलत नहीं है. ஆனா ஒரு பரிசுத்தவான் சொல்கிறார், நீ இந்த வேதத்தை தூக்கினால் வேதம் உன்னை தூக்கும் என்று சொல்கின்றார். पवित्र शास्त्र हमें ये बताता है कि जब अगर हम लोग पवित्र शास्त्र को उठाते हैं तो ये पवित्र शास्त्र जो है हमें उठा के रखता है. நீ உன்னுடைய செல்போனை தூக்கினால் செல்போன் உன்னை தூக்கும். अगर आप सेलफोन को उठा के रखते हैं तो सेलफोन आपको उठा के रखेगा. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல என்னுடைய லைஃப்ல சோம்பேறித்தனத்தினால ஒரு சில காரியங்கள் நான் செய்ய மாட்டேங்கிறேன். देखिएगा आज खास करके मेरे एक जीवन में देखते हैं तो एक आलसीपन के वजह से कुछ कार्य को नहीं कर पाता हूँ. கிச்சன்ல போய் தண்ணி குடிக்கணும்னா கூட ஒய்ஃப்ட கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமாங்கிறோம். அவங்க பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மகாராஜா மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி குடுமா அப்படிங்கிறோம். तो कभी कभी पत्नी को कहते हैं कि मेरे लिए एक लोटा पानी दे दो करके, लेकिन पत्नी जो है अपने आंखों को रगड़ कर बहुत मेहनत करके हमारे लिए एक लोटा पानी ला के देते हैं. பைபிள் படிக்க உட்கார்றோம், 10 அதிகாரம் படிக்கணும்னு உட்கார்றோம், 2 அதிகாரம் முடிச்ச உடனே போர் அடிச்சிருக்கு. आप बाइबल पढ़ने के लिए अगर बैठ जाते हैं, 10 अध्याय पढ़ने के लिए हम बैठते हैं, लेकिन 2 अध्याय पढ़ते ही हम लोगों को बहुत ही उदास हो जाते हैं. போன்லயே பைபிள் படிக்கிறோம், ஒரு அதிகாரம் முடிச்ச உடனே இன்னொரு போன் பண்ணிட்டு அப்புறம் படிப்போம், போன் பண்றோம், போன் பண்ணா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, பைபிள் படிக்கிறது முடிஞ்சு போச்சு. हाँ, मोबाइल में अगर हम लोग बाइबल पढ़ते हैं तो एक अध्याय पढ़ते हैं, तो किसी को मोबाइल बात करने के बाद हम पढ़ेंगे बोल के हम लोग सोचते हैं, लेकिन उसके बाद हम बाइबल पढ़ना ही छोड़ देते हैं. பிரியமானவர்களே, இந்த போனுக்கு நீங்க வீட்டுல மரியாதை கொடுக்காதுங்க. प्रियो, अपने घरों में मोबाइल को ज्यादा इज्जत ना दें. 175% பிசாசு தான் இந்த போன்ல உங்களோடு கூட என்னோடு கூட இடைப்படுகிறான். 100 में अधिकतर प्रतिशत जो है शैतान इस मोबाइल के द्वारा ही आपके और हमारे घरों के अंदर बात करता है. அது மாதிரி பணத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்க. ठीक उसी प्रकार धन को भी, पैसे के भी ज्यादा महत्व ना देते. 175% பணம் நம்மை அடிமையாக மாற்றிவிடும்.
100 में 75% जो है पैसा हमें एक गुलाम बना के रखता है। இந்த சரீரத்தை அலங்கரிப்பதிலும் அதிகமான நேரத்தை கொடுக்காதுங்க. இது ரொம்ப டேஞ்சர். अपने शरीर को भी ज्यादा श्रृंगार करने में मत लगाइएगा, क्योंकि वो भी आपके लिए बहुत बड़ा खतरा है। ஏன்னா கர்த்தர் எல்லாருக்குமே அவங்களுக்கு பாருங்க, எனக்கு நல்ல அழகான ஒயிட் ஹேர் கொடுத்துருக்காரு. இதை வந்து பிளாக் ஹேரை மாத்துறது வந்து 5 நிமிஷம். எனக்கு இந்த ஒயிட் ஹேரை பிடிக்கல, அதனாலதான் நான் என்னையே நானே வெறுக்கிறேன். तो देखिएगा, मेरे लिए एक उजला बाल दिया गया है और इसको 5 मिनट नहीं लगता है कि उसको काला बाल बनाने के लिए, लेकिन हम अपने आप को इतना त्यागते हैं कि मुझे उजला बाल पसंद नहीं होता है। சிலர் வந்து பிக் வைக்கிறாங்க. कई सारे लोग बिग रखते हैं। எங்க 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 ஊரு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து அப்படியே முடி ஒரு விக்கு வச்சிருக்காரு பாருங்களேன், அப்படியே ஃபுல்லா பிளாக் இருக்கும். तमिलनाडु के जो मंत्री है वो उनका बाल देखे तो पूरा काला रहता है। पाके 40 वयसु மாதிரி இருக்காரு பாக்க। उनको देखेंगे तो 40 उम्र के जैसे आदमी रहते हैं वो। 70 वयसு ஆச்சு, लेकिन उनको सच में 70 साल है। சிலருக்கு இந்த பைபிள் வெயிட்டா தெரியுது, ரொம்ப ஹெவியா தெரியுது। कई सारे लोगों को बाइबल जो है बहुत बड़ा भारी लगता है। ஸ்பெஷலி சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து தேவனுடைய வார்த்தையை சிறு வயதிலேயே கொடுத்து பழகிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்। खास करके अपने जीवन में बचपन में रहने वाले बच्चों को अगर परमेश्वर के वचन को सिखाते रहेंगे तो आने वाले दिन में उनकी जिंदगी बहुत अच्छा रहेगा। அதனால நீங்க உங்க வீட்டுல நீங்களும் பைபிள் சொல்லுங்க, அதுக்காக தான் 119 சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது। इसलिए आप अपने घरों में भी बाइबल को उठाइएगा, इसलिए 119वां अध्याय में ये सारे बात जिक्र किया गया है। இன்னைக்கு நான் உங்களுக்காக படிக்க போறது 49 56 வசனங்கள்। मैं आपके लिए आज पढ़ने वाला वचन है कि 49वां पद से लेकर 56वां पद तक। இது ரெண்டு வகையாக, ரெண்டு பாகமாக நான் பிரிக்கிறேன்। इसको हम 2 विभाजन करेंगे। 49 50 வசனம் ஒரு பகுதி, மீதி உள்ள வசனம் இரண்டாவது பகுதி। तो 49वां और 50वां पद को एक विभाजन करेंगे और बाकी सब पद है वो दूसरा पद विभाजन करेंगे। அந்த 49 வசனமும் 50 வசனமும் எதை சொல்லுதுன்னா, தேவனே என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஆதாரம் என்று சொல்கிறது। देखिएगा 49 और 50वां पद में हमें ये बताया जाता है कि परमेश्वर ही मेरा भरोसा है और मेरा आधार है। அடுத்த பகுதி வந்து என்னுடைய எதிரிகளை நான் எப்படி முறியடிப்பது। और दूसरा विभाजन ये है कि मेरा दुश्मनों को कैसे मैं सामना करना है। எல்லாத்துக்கும் சிம்பிள் ஆன்சர், இந்த எல்லா வசனங்களுக்கும் நம்பிக்கைன்னா பைபிள், எதிரிகளை முறியடிப்பது என்ன பைபிள், எல்லாத்துக்கும் ஆன்சர் பைபிள்। இந்த அதிகாரத்துல ஏறக்குறைய எல்லா காரியங்களுக்கும் பைபிள் 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 தான் ஆன்சரா இருக்கும்। तो देखिएगा ये इसके लिए एक साधारण जवाब है कि हर चीज के लिए अगर विश्वास करना, परमेश्वर पर विश्वास करना मतलब बाइबल है। अगर आप शत्रुओं को अगर कैसे सामना करना है उसके लिए भी बाइबल है। हर चीज के लिए 119वां अध्याय में हर जगह में पवित्र वचन बाइबल ही समझाया जाता है। யூபில உத்தரப்பிரதேசத்துல ஒரு பையன் வந்து பார்மசி படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பையன், அவன் எக்ஸாம் பேப்பர்ல, ஃபைனல் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் பேப்பர்ல ஒரே ஆன்சர் எழுதினானா। அந்த ஆன்சர் பார்த்துட்டு அந்த இவர் உடனே பாஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டார்। यूपी में एक अभी हाल ही फिलहाल एक घटना हो गया। वो जो बोर्ड एग्जाम में एक लड़का एक ही शब्द को बार बार लिखा गया था, लेकिन उसको करेक्शन करने वाले उसको पास कर दिया गया था। தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் படிச்சாங்களா? यस अंकल। தமிழ்நாடுல பெரிய நியூஸ் அது। वो बहुत बड़ा न्यूज आ गया उसमें। அது யூபி காரங்களுக்கு பெரிய பெரிய, அப்ப எல்லாருமே அந்த வார்த்தையே எழுதியாச்சுன்னா பாஸ் பண்ணிடுவாங்க। अगर यूपी एक बहुत बड़ा न्यूज आया था, अगर यूपी में अगर वही एक शब्द लिखेंगे तो पास हो जाते हैं लगता है। அதே போல இந்த 119 சங்கீதத்துக்கு எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் பைபிள் பைபிள் பைபிள்। तो 119वां अध्याय का एक ही जवाब है कि बाइबल बाइबल बाइबल। பைபிள்னு எழுதினாலே உங்களுக்கு பாஸ் பண்ணிடுவீங்க நீங்க। बाइबल अगर लिखेंगे तो आप पास हो जाते हैं।
பாருங்க, முதல்ல பாருங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியனுக்காக நினைத்தருளும். 49वां पद है, जो वचन तूने अपने दास को दिया है उसे स्मरण कर. ஆண்டவரே, நீர் எனக்கு நிறைய வசனத்தை கொடுத்துக்கிறீர், தேய்ச்சி இருக்கு. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவு கவலைப்பட்டிருக்கேன். அந்த நேரத்துல எல்லாம் பிரசங்கம் மூலியமாக, பைபிள் மூலியமாக, ஜெபத்தின் மூலியமாக இந்த வேதத்தை கொண்டு எனக்கு போதிச்சிருக்கு. அத நம்புறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா, நினைத்தரலாம் ஆண்டவரே. நம்பணும், சும்மா இத நம்ப பாருங்க, என்ன அழகா சங்கீதக்காரன் சொல்றேன், நான் நம்பணும் ஆண்டவரே. அது ஒரு பிரேயர். இந்த வசனத்தை நம்புறதுக்கு எனக்கு கிருபை தான். तो यहाँ पर भक्त दाऊद बता रहे हैं कि मैंने वो काम करता हूँ, मैं वचन के द्वारा प्रार्थना करता हूँ, वचन के द्वारा उधर जाता हूँ, हर काम करता हूँ, लेकिन तेरा वचन को विश्वास करने के लिए मुझे कृपा करो. उसको विश्वास करना चाहिए, उसके लिए वो मांग रहा है. இன்னைக்கு நிறைய காரியங்கள் குறித்து நான் நம்புறோம் இல்லையா? आज हम लोग कई सारे बातों को लेकर विश्वास करते हैं. காலையில 7 மணி ராத்திரி படுக்கிற வரைக்கும் சும்மா ரோட்ல போறேன்னு சொல்றேன், சார் அங்க போகாதுங்க சார், அங்க ஒரு குழி கிடக்கு சார் அப்படின்னு ஒண்ணு நம்ம வண்டி திருப்பி போயிடும். तो अगर रास्ते में जा रहे हैं, अगर कोई आदमी अगर हमें बता देगा सर उधर मत जाइएगा, रास्ता सही नहीं है, तो हम हमारी गाड़ी को ऐसे ही घुमा लेते हैं. பஸ்ல ஏறின உடனே கண்டக்டர் சொல்றாரு, இந்த ஊரு இது ராஞ்சிக்கு போகுது அப்படிங்கிற உடனே நம்ம யாருமே ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. तो अगर हम बस में जा रहे हैं, अगर कंडक्टर अगर बताएगा कि रांची बस स्टैंड आ गया है, तो तुरंत उनकी बात को सुनकर हम लोग उतर जाते हैं. ஆனா இந்த தேவனுடைய வசனங்களை நாம் நம்ப மாட்டேங்கிறோம். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் பயப்படாத பயப்படாத பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லியிருக்காரு, நம்ம நம்புறது இல்ல. लेकिन कई बार जो है परमेश्वर के वचन को हम विश्वास नहीं करते हैं, क्योंकि परमेश्वर बताया है कि आप डरो मत डरो मत डरो मत, लेकिन सच में उसका विश्वास जो हमारे अंदर नहीं आता है. என்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கின்றார். जिस दिन आप परमेश्वर के अंदर बपतिस्मा ले लिए हैं, पवित्र आत्मा आपके अंदर निवास कर चुके हैं. உங்களுக்கு 8வது பெரிய காரியங்களை செய்கிறார். आपके लिए जो असंभव है उतना बड़े बड़े कार्यों को परमेश्वर करते हैं. பரிசுத்தமான எண்ணங்களை கொடுக்கின்றார். पवित्रता का सोच आपके जीवन में देते हैं. நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்யணும், கர்த்தருக்காக வாழணும், மற்றவர்களுக்காக வாழணும்ங்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். परमेश्वर ने एक सबसे बड़ा एक सौभाग्य हमारे जीवन में ये देते हैं कि हम अच्छे कार्य करें, किसी दूसरे के लिए भलाई करें. இரண்டாவதாக 50வது வசனம் பாருங்க, வேதமே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. देखिए 50वां पद में ऐसे बताता है कि मेरे दुख में मुझे शांति उसी से हुई है, क्योंकि तेरे वचन के द्वारा मैंने जीवन पाया है. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் ஆறுதலாக இருக்கு. आज कई सारे लोगों के लिए कई कार्यों में एक बहुत ही सांत्वना मिलता है. அதாவது கவலைப்படுற நேரத்துல ஆறுதலுக்காக சிலர் என்ன பண்றாங்க, போன் எடுத்து போன்ல அவங்களுக்கு பிடிச்ச முகங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. तो मान के चलिएगा आज कई से लोग दुख में रहते हैं, तो उससे दूर होने के लिए मोबाइल को लेते हैं. मोबाइल को लेकर उनको जो पसंद है वैसे चेहरों को वो देखना चाहते हैं. பார்த்தோன்னா ஆறுதல். उसको देखने के बाद उनके लिए एक सांत्वना मिल जाती है. கணவன் மனைவி படத்தை பாக்குறா, மனைவி பிள்ளைங்களை படத்தை பாக்குறா, பிள்ளைங்க அம்மா அப்பா படத்தை பாக்குறாங்க. ஓகே, எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, இவங்க என்னைய பாதுகாத்து. तो पत्नी जो है बच्चों के चेहरे को देखते हैं, बच्चे जो है माता पिता का चेहरा को देखते हैं. वैसे आपस में एक दूसरे के चेहरा देखने के बाद उनके अंदर के सारे दुख जो है वो शांति हो जाता है. எனக்கு இந்த பைபிள் தான் ஆறுதல். मेरे लिए पवित्र बाइबल ही एक आदर है और एक शांति मिलता है. காலையிலேயே முதல் நான் இது மூஞ்செல்லாம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். तो मैं यही आशा करता हूँ कि सबसे पहले अगर सुबह उठता हूँ तो इसी को मैं देखना चाहता हूँ. இது எனக்கு ஒரு டார்ச் லைட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். मैं चाहता हूँ कि ये मेरे लिए जीवन में एक टॉर्च दीप बन के रहे. இருளான உலகம் இது. एक बहुत बड़ा एक दुनिया है. எனக்கு கர்த்தர் எனக்கு உள்ள கிரியை செய்யும் போது எனக்கு பைபிளை படி நடக்கணும்னு ஆசைப்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். मेरे जीवन में इस पवित्र शास्त्र के अनुसार जीने के लिए मैं चाहूंगा करके जब सोचता हूँ, परमेश्वर बहुत बड़ा कार्य करते हैं.
பிரியமானவர்களே, உங்களுக்கு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்களுடைய கவலை நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? तो आज एक बैठ कर सोचिएगा, आपके वेदना के समय में, दुख के समय में आप क्या कर रहे हैं। நேற்று ஒரு என்னுடைய பழைய டைரக்டர் அவர்கள் இறந்து போயிட்டாங்க. நான் அந்த ஃபியூனரல் போக முடியல. ஆனா அவங்களுடைய ஃபியூனரலை நான் என்னுடைய போன் மூலமா பார்த்துட்டு, அவங்களுடைய அடக்கால போன்ல பார்த்தேன். तो मुझे एक मेरे बहुत पुराने एक डायरेक्टर हैं, वो मर चुके हैं और उनके जो अंतिम संस्कार को मैं नहीं जा पाया, लेकिन मोबाइल में ही वो सारे चीज घटना को देख रहा था। வீட்டுல இருந்தே பார்த்தேன் அடக்காரனை. मैं घर से ही बैठकर उस अंतिम संस्कार को मैंने देखा। அத கடைசியாக ஒரு பாட்டு பாடினார் அந்த ஐயர் பாஸ்டர். वहां पर रहने वाले एक पास्टर जी जो है आखिरी में गीत गाए, காரிருளில் என் நேச கர்த்தரே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த காரிருளில் நேச கர்த்தரே என்னை நடத்துமே, அந்த பாடிட்டு அது ஒரு சென்டென்ஸ் இருக்குது. தேவனே, எனக்கு இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு அடி மட்டும் எனக்கு காட்டும், அது போதும் அப்படின்னு அந்த பாட்டுல ஒரு கவி வருது. वो गीत ऐसे था, उस गीत में आप मेरे लिए हर समय में रास्ता बना रहे, लेकिन उस गीत में एक शब्द ऐसे था कि परमेश्वर आप मेरे लिए एक कदम आप मुझे रास्ता दिखा दो, वही मेरे जीवन में काफी है करके वो गीत का एक मतलब था। இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல லாங் டிஸ்டன்ஸ் ஆகுற வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுவேன்னு சுவாசியக்காரன் கேட்கிற மாதிரி கேட்கணும், அதான் ஆசைப்படுறோம். அதான் ஒரிஜினலா எல்லாரும் உலக மனுஷங்க ஆசைப்படுது. तो दुनिया में सब लोग सोचने का बात यह है कि मैं मरने के दम तक मैं इतना दूर तक मैं फैल जाना चाहिए, मैं उतना लंबा सोचते हैं। ஒரு நல்ல கிறிஸ்தவன் அப்படி இல்லை. ஆண்டவரே, எனக்கு ஒரு அடியை காட்டும், நான் அந்த ஒரு அடி உம்மோடு கூட நடக்கணும், அப்புறம் அடுத்த அடியை காட்டும், அப்படி அவனுடைய பிரசன்னத்துக்காக ஏங்கி கொண்டே இருப்பான். एक सही मसीह क्या करता है, परमेश्वर मुझे एक कदम बढ़ाने के लिए आप मदद करो, ताकि आपके साथ में एक कदम बढ़ाऊंगा, उसके बाद ही वो दूसरा कदम एक करके वो हमेशा इसी के लिए तड़पते रहता है। 56 வசனத்துக்கு நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, துன்மார்க்கரிலிருந்து நம்ம எப்படி விடுதலை அடையலாம்னு போட்டு आप 51वां पद से लेकर 56वां पद तक जाके पढ़िएगा, आप दुष्टों से कैसे छुटकारा पाना है उसके बारे में जिक्र किया गया है। அதுல 54ஆம் வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். 54वां पद जो है उसमें सबसे बहुत सुंदर वचन है, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. वहां ऐसे बताता है कि जहां मैं परदेशी होकर रहता हूँ, वहां तेरे विधियां मेरे गीत गाने का विषय बनी है। நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல இந்த வசனத்தை ஃப்ரேம் பண்ணி போடணும். आप सब लोग जो है अपने अपने घरों में इस वचन को एक फ्रेम बना के रखिएगा। எங்க வீட்டுல போடுவேன், யாரோ வந்தாங்கன்னா அதை எடுத்து போயிடுறாங்க. அப்படியே மாறிட்டே இருக்க வசனம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப எங்க வீட்டுல வசனம் இல்ல. तो मेरे घर पे भी इसको मैं डालता हूँ, लेकिन कोई आते हैं तो उसको उठा के ऐसे चले जाते हैं। ஆண்டவரே, நான் ஒரு பரதேசிங்கிறத நம்ம அடிக்கடி உணரணும். हम बार बार इसको महसूस करते हैं, परमेश्वर में यहाँ पर एक परदेशी हूँ। அது மட்டும் இல்ல, அந்நியன் அப்படின்னு உணரணும். मैं एक अन्य व्यक्ति हूँ करके हम लोग महसूस करना चाहिए। ஒரு வசனம் பாருங்க, அருமையான வசனம். நான் அன்னைக்கு ட்ரெயின்ல வரும்போது தியானம் பண்ணிட்டே வந்தேன். சங்கீதத்துல வசனம் எங்க இருக்குன்னா, 39ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். एक वजन से 39वां पद का 12वां पद में एक वचन ऐसे जिक्र किया गया है कि यहोवा मेरी प्रार्थना सुन और मेरी दुहाई पर कान लगा, मेरा रोना सुनकर शांत ना रह, क्योंकि मैं तेरे संग एक परदेशी यात्री के समान रहता हूँ और अपने सब पुरखाओं के समान परदेशी हूँ। ஆண்டவரே, நான் ஒரு அந்நியன் பரதேசி. ரெண்டு வார்த்தை போட்டு ரொம்ப அழகா இருக்குது. சங்கீதக்காரன் சொல்லும் போது நான் அந்நியன் பரதேசின்னு சொல்றேன். ரெண்டு கருத்து சொல்றேன். तो यहाँ पर देखिएगा, इस संगीतकार ऐसे बताता है कि मैं एक परदेशी हूँ और मैं एक दूसरा अन्य व्यक्ति हूँ करके बताता है। அப்ப அந்நியன் என்ன, பரதேசினா என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம்.
यहाँ पर अन्य व्यक्ति और परदेशी व्यक्ति का मतलब क्या होता है, कोई बता सकते हैं? அந்நியன் பரதேசிக்கு என்ன வித்தியாசம்? यहाँ पर परदेशी और अन्य उसको क्या कहा जाता है, कोई बता சொல்லுங்க सकते பாப்போம். हैं? மஞ்சு யாரா கரெக்ட் ஆன்சர் சொல்றாங்களா? कोई बताते हैं इसको सही जवाब, कोई बता दीजिएगा। एक परदेशी और अन्य व्यक्ति, मैं एक अन्य व्यक्ति हूँ और परदेशी हूँ, इसका मतलब क्या है? कोई बताने के लिए चाहते हैं तो जवाब दे दीजिएगा, माइक ऑन करके जवाब दे दीजिएगा। இப்போ परदेसी ஏதாச்சும் मतलब சொன்னாங்களா विदेश யாராவது? में रहता है। अब बोलिएगा। परदेसी मतलब जो विदेश में रहता है वो परदेसी। ஓகே, அகல் பிரதேசி मतलब அப்படின்னா வேற கண்ட்ரில இருக்கிறவங்க, நம்ம கண்ட்ரிக்கு வந்தானா அவங்க பரதேசி. வெரி குட். டென்ட்ல இருக்கிறவங்க நல்ல அழகா சொன்னாங்க. டெம்பரரியா இருக்கிறவங்க. வெரி குட். டென்ட்ல Yes, இருக்கிறவங்க நல்ல 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 இது ரைட். அப்ப सही அந்நியன் जवाब है। परदेसी मतलब एक तत्कालिक के लिए किसी दूसरे देश में रहना। டெம்பரரி. ஓகே. அந்நியன் अन्य मतलब कौन है? अन्य व्यक्ति। मसीह छोड़कर तो दूसरा व्यक्ति है। ஓகே அங்கிள், கிரைஸ்தவன் அல்லாதவன வந்து அந்நிய அந்நிய சொல்றான். ஏய் தப்பு 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 சொல்லி கூடாதுப்பா. வருஷங்கத்துல பண்ணிக்கின்னு போட்டு அவ்வளவுதான் கலர்ச்ச பேர் கெட்டு போயிருப்பா. वो गलत है, वो गलत है और इसको आप कभी भी मत मानिएगा बोल रहे हैं। அந்நியன், நீ அந்நியன் நான் அந்நியன் அப்படி பைபிள்ல போட்டிருக்குது. बाइबल में ऐसे डाला गया है कि मैं भी एक अन्य व्यक्ति हूँ, आप भी एक अन्य व्यक्ति हैं। அந்நியன்னா பாருங்க, இந்த இந்த இப்ப நான் ஒரு செடியை காமிக்கிறேன் பாருங்க. இந்த செடியில ரொம்ப கரெக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 9 மணிக்கு இது வந்து பூக்க ஆரம்பிக்கும். मैं एक पेड़ दिखाना चाहता हूँ। यहाँ पर एक पेड़ है, ये जो है 9 बजे अगर होता है तो इसका फूल जो है वो खिलना शुरू हो जाता है। சாயங்காலம் 5 மணிக்கு அது மூடிடும். 5 बजे शाम को वो फिर बुझ जाता है। ஒரு வாரம் அந்த பூ இருக்கும். एक हफ्ता के लिए वो फूल रहेगा। அடுத்த பூ வந்து அந்த அடுத்த இது முடிஞ்ச உடனே இந்த பூ வந்துடும். उसके बाद ये फूल खत्म होने के बाद दूसरा फूल आ जाता है। அடுத்தது இந்த ரெடி ஆயிட்டு, அடுத்த பூ ரெடி ஆயிட்டு, दूसरा फूल भी रेडी हो जाता है। अंकल तेरी माटी अंकल கீழே கீழே இப்ப தெரியும். अभी अभी दिख रहा है, கீழே ரெடி இருக்கா? கீழே ஒண்ணு अभी उसका नीचे एक फूल जो है तैयार हो रहा है। எனக்கு இந்த செடி ரொம்ப பிடிக்கும். मुझे वो फूल बहुत पसंद हो जाता है। இந்த செடியில ஒரு பியூட்டி என்னன்னா, उस पेड़ में एक खास चीज ये है, தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். ये पानी के अंदर ही रहता है। ஆனா தண்ணி மேல பட்ட உடனே அது ஓடிடும், தண்ணி மேல நிக்காது. लेकिन पानी को अगर उस पत्ता के ऊपर डालते हैं तो पानी पत्ता के ऊपर पानी नहीं रुकता है, மேல தண்ணி வர விடாது. उसके ऊपर पानी को रहने नहीं देती है। இதுதான் அந்நியன். वही एक अन्य का मतलब है। இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்ம தண்ணியில தாமரை போல வாழணும். தண்ணிக்குள்ளதான் இருப்போம், ஆனா நம்ம மேல தண்ணி வர விடக்கூடாது. हम इस संसार में ही जीवन बिताना चाहते हैं, लेकिन इस संसार वो जो पानी में ही जैसे फूल रहता है और पानी को अपने ऊपर डालते हैं तो वो कैसे नहीं रोक पाता है, वैसे ही हम लोग हमारे जीवन में पानी को रोकने नहीं देना चाहिए। இந்த உலகத்தை நீங்க நானும் அந்நியன் அப்படி அடிக்கடி நினைச்சு, பரதேசினா டெம்பரரி, அந்நியன்னா உலகத்துல எல்லாரும் இருப்ப, எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளால நிறைய காரியங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. परदेशी मतलब हम तत्कालिक रहते हैं। अन्य मतलब ये है कि दुनिया में बहुत सारे लोग करते हैं, अपना मनमुजी करते हैं, लेकिन कई सारे ऐसे चीज हैं उन अभिलाषा को हम नहीं कर पाते हैं। இப்ப புரியுதா? எல்லாரும் புரியும் நினைக்கிறேன் இல்லையா? शायद अभी सब लोगों को समझ गए होगा। எல்லாரும் போல நம்ம ஷேர் பண்ண முடியாது. सब लोग जैसे हम लोग अपना शर्ट को नहीं डाल पाते हैं, எல்லாரும் போல தொப்பி வைக்க முடியாது. सबके जैसे हम लोग भी टोपी नहीं डाल सकते हैं।
எல்லாரும் போல முடி வளர்க்க முடியாது. सबके जैसे हम लोग बाल नहीं बढ़ा सकते हैं You are separated. क्योंकि हम लोग एक अलग है. நம்ம பைபிள் படி நடக்கணும்னு ஆசைப்படுறோம். हम लोग बाइबल के अनुसार चलने के लिए आशा करते हैं. பிரியமானவர்களே, இந்த வசனத்துக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் இருக்குது. 1 பேதுருல பாருங்க, அவர் 1 பேதுரு 1:17 பேதுரு என்ன எழுதுறாருன்னா, இந்த உலகத்துல நீங்க அந்நியர்களாக இருக்கணும், நல்ல நடத்தை நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. तो अगर आप लोग पत्रस का पहला पत्रिका पहला अध्याय का 17 पद को अगर पढ़ते हैं तो वहां पर पत्रस ने इसे बताता है कि और जबकि तुम हे पिता कहकर उससे प्रार्थना करते हो जो बिना पक्षपात हर एक के काम के अनुसार न्याय करता है, तो अपने परदेशी होने का समय भय से बिताओ. தேவன் நம்ம நியாயம் இருக்கிறதுனால இந்த உலகத்துல உண்மையாகவே பரதேசியா தான் இருக்கணும். परमेश्वर न्याय चुकाते हैं, इसलिए संसार में हम लोग एक परदेशी का जैसे रहना चाहिए. அதே போல 1 பேதுரு 2:11-12 பாருங்க. उसी प्रकार से पहला पत्रिका दूसरा अध्याय का पहला और दूसरा पद को पढ़िएगा, वही चीज जिक्र किया गया है. நம்ம மாம்சத்துல நம்ம இச்சைகள் எல்லாம் வெறுத்து ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும்ங்கறத உணர்ந்து ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தணும். तो हम हमारे सारे शरीर के अभिलाषाओं के साथ भेदभाव रखते हुए चल को हटाकर परमेश्वर के अनुसार जीवन बिताना है, क्योंकि हमें एक न्याय चुकाना चाहता है बोलकर हम परमेश्वर की इच्छा के अनुसार चलना चाहिए. நாம் ஒரு அடிமையாக ஆண்டவருக்கு அடிமையாக வாழும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். हम परमेश्वर के लिए एक दास बनकर जिंदगी बिताते हैं तो परमेश्वर बड़े काम को हमारे जीवन में करते हैं. நம்ம துன்மார்க்கர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போயிடுவாங்க. हमारे साथ रहने वाले वो लज्जित हो जाएंगे. எதிரிகள் இருப்பாங்க, ஆனா அவங்க ஆக்டிவா இருக்க முடியாது. वो हमारे शत्रु दुश्मन रहते हैं, लेकिन वो लोग उतना एक्टिव नहीं रह पाएंगे. அவங்க நம்ம ஆல்வேஸ் நம்ம நினைப்போம், நான் ஒரு அந்நியன், நான் ஒரு பரதேசி அப்படின்னு தான் நமக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிடும். क्योंकि हम लोग ऐसे जीवन बिता रहे हैं कि हम एक परदेशी हैं, अन्य व्यक्ति हैं, परमेश्वर के लिए जीवन बिताना है. परमेश्वर हमारे जीवन में क्या स्वागत करते हैं, उसी के लिए हम लोग उसी के अनुसार जीवन बिताना चाहते हैं. நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे. ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னோட கூட கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துல வாழும் பொழுது சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே ஒரு அந்நியனாக பரதேசியாக வாழ்ந்து நமக்கு மகிமையாக நியாய தீர்ப்பு எங்களுக்கு இருக்கிறதுங்கிறத உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நமக்கு மகிமையாக மலருக்கு நன்மை செய்து செய்யணுங்கிறத உணர்ந்து வாழக்கிறார். என்னோட கூட ஜெபிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுக்கு உங்களுக்கு தவப்பண்ணி. ஆமென். ஆமென். Thank you, Panchu. Thank you for everyone. God bless you. God bless you. Thank you.